இன்று நாம் பார்க்க இருக்கின்ற பாடம் 8ஆம் வகுப்பு தமிழ் இயல் 6 பாடத்தலைப்பு புணர்ச்சி. புணர்ச்சி என்றால் என்ன என்று பார்ப்போம். தமிழ் கூட்டல் அமுதம் தமிழமுதம். இதில் தமிழ் என்பது நிலைமொழி, நிலையாக இருக்கின்ற சொல். அமுதம் என்பது வருமொழி, வந்து இணைகின்ற சொல். நிலைமொழியின் இறுதி எழுத்தும் வருமொழியின் முதல் எழுத்தும் ஒன்றாக இணைவதை நாம் புணர்ச்சி என்கிறோம். நிலைமொழியின் இறுதி எழுத்தும் வருமொழியின் முதல் எழுத்தும் ஒன்றாக இணைவதை நாம் புணர்ச்சி என்கிறோம். சிலை கூட்டல் அழகு, சிலை அழகு. இதில் சிலை என்பது என்ன? நிலைமொழி. சிலை என்பதின் இறுதி எழுத்து லை. லையை பிரித்து எழுதினா எப்படி எழுதுவோம்? இல் கூட்டல் ஐ. ஐ என்பது உயிரெழுத்து. அ முதல் அவ்வரை உள்ள 12 எழுத்துக்களையும் நாம் உயிரெழுத்துகள் என்று சொல்வோம். நிலைமொழியின் இறுதி எழுத்து உயிரெழுத்தாக இருந்தால் அது உயிரீற்று புணர்ச்சி. மண் கூட்டல் அழகு, மண்ணழகு. இதில் நிலைமொழி எது? மண். இதில் இறுதி எழுத்து எது? இன். நிலைமொழியின் இறுதி எழுத்து மெய்யெழுத்தாக இருந்தால் மெய்யீற்று புணர்ச்சி. அதாவது நிலைமொழியின் இறுதி எழுத்து உயிரெழுத்தாக இருந்தால் உயிரீற்று புணர்ச்சி. நிலைமொழியின் இறுதி எழுத்து மெய்யெழுத்தாக இருந்தால் மெய்யீற்று புணர்ச்சி. இப்படி கூட நம்ம வச்சுக்கலாம். பார்த்த உடனே அது உயிரீற்று புணர்ச்சியா மெய்யீற்று புணர்ச்சியான்னு நம்மளால் சொல்ல முடியும். நிலைமொழியோட இறுதி எழுத்து மெய்யெழுத்தாக இருந்தால் மெய்யீற்று புணர்ச்சி. அது உயிரெழுத்தாவோ உயிர்மெய் எழுத்தாவோ இருந்தால் அது உயிரீற்று புணர்ச்சின்னு பார்த்த உடனே சொல்லிட முடியும். பொன் கூட்டல் உண்டு, பொன்னுண்டு. இதில் வருமொழி எது? உண்டு. வருமொழியின் முதல் எழுத்து உயிரெழுத்தாக இருந்தால் உயிர் முதல் புணர்ச்சி என்று பெயர். பொன் கூட்டல் சிலை, பொற்சிலை. இதில் வருமொழியின் முதல் எழுத்து சி. அதை எப்படி பிரித்து எழுதுவோம்? இச் கூட்டல் இ. அப்பொழுது முதல் எழுத்தாக வர்றது இச் என்னும் மெய்யெழுத்து. அப்போ வருமொழியின் முதல் எழுத்து மெய்யெழுத்தாக இருந்தால் மெய் முதல் புணர்ச்சி என்று பெயர். பார்த்திங்கன்னா இதையும் பார்த்த உடனே நம்மளால் சொல்ல முடியும். வருமொழியோட முதல் எழுத்து உயிரெழுத்தாக இருந்தால் உயிர் முதல் புணர்ச்சி, மெய்யெழுத்தாக இருந்தால் மெய் முதல் புணர்ச்சி. புணர்ச்சி 2 வகைப்படும். இயல்பு புணர்ச்சி, விகார புணர்ச்சி. தாய் கூட்டல் மொழி, தாய்மொழி. இது பார்த்திங்கன்னா நிலைமொழியும் வருமொழியும் எந்தவித மாற்றமும் இல்லாமல் இணையுது. தாய் கூட்டல் மொழி, தாய்மொழின்னு இடையில எந்த எழுத்தோ எதுவுமே இல்லை, அப்படியே இணையுது. எந்த மாற்றமும் இல்லாமல் இருக்கிறதுனால இது இயல்பு புணர்ச்சி. விகார புணர்ச்சி என்றால் என்னன்னு பார்ப்போம். 2 சொற்கள் இணையும் போது நிலைமொழியிலோ வருமொழியிலோ அல்லது இரண்டிலுமோ மாற்றங்கள் நிகழ்ந்தால் அது விகார புணர்ச்சி எனப்படும். இப்போ புணர்ச்சி எத்தனை வகைப்படும்? புணர்ச்சி 2 வகைப்படும். இயல்பு புணர்ச்சி, விகார புணர்ச்சி. இயல்பு புணர்ச்சி என்றால் என்ன? நிலைமொழியும் வருமொழியும் இணையும் போது எந்தவித மாற்றமும் இல்லாமல் இருந்தால் அது இயல்பு புணர்ச்சி. 2 சொற்களும் இணையும் போது நிலைமொழியிலோ வருமொழியிலோ அல்லது இரண்டிலுமோ மாற்றங்கள் இருந்தால் அது விகார புணர்ச்சி. நம்ம பார்த்தோம் புணர்ச்சி 2 வகைப்படும். ஒன்று இயல்பு புணர்ச்சி, மற்றொன்று விகார புணர்ச்சின்னு. இப்போது விகார புணர்ச்சியில் 3 வகை இருக்குது. தோன்றல் விகாரம், தெரிதல் விகாரம், கெடுதல் விகாரம். ஒரு எழுத்து புதிதாக தோன்றுனுச்சுன்னா அது தோன்றல் விகாரம். எடுத்துக்காட்டு தமிழ் கூட்டல் தாய் சேர்த்து எழுதும்போது தமிழ் தாய் அப்படின்னு கிடைக்குது. இதில் இத் என்ற எழுத்து புதிதாக தோன்றியுள்ளது, அதனால் இது தோன்றல் விகாரம். அடுத்து தெரிதல். ஒரு எழுத்து வேறு எழுத்தாக மாறுறது தெரிதல் விகாரம். எடுத்துக்காட்டு வில் கூட்டல் கொடி. இதை சேர்த்து எழுதும்போது விற்கொடி என்று கிடைக்கிறது. இல் என்ற எழுத்து இர்ராக மாறுகிறது. இவ்வாறு ஒரு எழுத்து வேறு எழுத்தாக மாறினால் அது தெரிதல் விகாரம். அடுத்து கெடுதல் விகாரம். ஒரு எழுத்து மறைவது. எடுத்துக்காட்டு மனம் கூட்டல் மகிழ்ச்சி சேர்த்து எழுதும்போது மனமகிழ்ச்சி என்று கிடைக்கிறது. இதில் இம் என்ற எழுத்து மறைந்து விடுகிறது. எனவே இது கெடுதல் விகாரம்.
இந்த சொற்களை பார்ப்போம், பொருத்தி பார்ப்போம். மட்பாண்டம். மண் கூட்டல் பாண்டம் மட்பாண்டம். இதில் இன் என்னும் எழுத்து எட்டாக மாறுகிறது. இவ்வாறு ஒரு எழுத்து வேறு எழுத்தாக மாறினால் அது திரிதல் விகாரம். அதனால் மட்பாண்டம் என்பது திரிதல் விகாரம். மரவேர். மரம் கூட்டல் வேர், மரவேர். இதில் ஒரு எழுத்து இம் என்ற எழுத்து மறைந்து விடுகிறது. அப்பொழுதுனா இது கெடுதல் விகாரம். மரம் கூட்டல் வேர் என்பதில் இம் என்ற எழுத்து மறைந்து விடுவதால் அது கெடுதல் விகாரம். மணிமுடி. எந்த மாற்றமும் இல்லை. மணி கூட்டல் முடி, மணிமுடி. இயல்பாக புணர்றதுனால இது இயல்பு புணர்ச்சி. கடைத்தெரு. கடை கூட்டல் தெரு, கடைத்தெரு. இதில் புதிதாக இத் என்ற எழுத்து தோன்றியுள்ளதால் இது தோன்றல் விகாரம். இரண்டு சொற்கள் இணையும் போது ஒன்றுக்கு மேற்பட்ட விகாரங்களும் நிகழ்வதுண்டு. எடுத்துக்காட்டு, நாடகம் கூட்டல் கலை, நாடகக்கலை. இதில் நிலைமொழியில் உள்ள இறுதி எழுத்து இம் எழுத்து மறைந்து விடுகிறது. நாடக கலை என்று என்ற எழுத்து ஒன்று தோன்றியுள்ளது. தோன்றல் விகாரத்தில் என்னும் எழுத்து மெய்யெழுத்து தோன்றியுள்ளது. இவ்வாறு இரண்டு சொற்கள் இணையும் போது ஒன்றுக்கு மேற்பட்ட விகாரங்கள் நிகழ்வதுண்டு. ஒரு முறை நினைவுபடுத்தி பார்ப்போம். புணர்ச்சி என்றால் என்ன என்றால், நிலைமொழியின் இறுதி எழுத்தும் மறுமொழியின் முதல் எழுத்தும் ஒன்றாக இணைவதை புணர்ச்சி என்கிறோம். உயிரீற்று புணர்ச்சி என்றால் என்ன, மெய்யீற்று புணர்ச்சி என்றால் என்ன என்ற இரண்டு வினாக்களுக்கும் விடை காண்போம். நிலைமொழியின் இறுதி எழுத்து உயிரெழுத்தாக இருந்தால் உயிரீற்று புணர்ச்சி, நிலைமொழியின் இறுதி எழுத்து மெய்யெழுத்தாக இருந்தால் மெய்யீற்று புணர்ச்சி. வறுமொழியின் முதல் எழுத்து உயிராக இருந்தால் உயிர் முதல் புணர்ச்சி, வறுமொழியின் முதல் எழுத்து மெய்யாக இருந்தால் மெய் முதல் புணர்ச்சி. புணர்ச்சி இரண்டு வகைப்படும். இயல்பு புணர்ச்சி, விகார புணர்ச்சி. இயல்பு புணர்ச்சி என்பது நிலைமொழியும் வறுமொழியும் எவ்வித மாற்றம் இல்லாமல் இணைவது. விகார புணர்ச்சி என்பது இரண்டு சொற்கள் இணையும் போது நிலைமொழியிலோ வறுமொழியிலோ அல்லது இரண்டிலுமோ மாற்றங்கள் நிகழ்ந்தால் அது விகார புணர்ச்சி. புணர்ச்சி இரண்டு வகைப்படும். இயல்பு புணர்ச்சி, விகார புணர்ச்சி. இந்த விகார புணர்ச்சி மூன்று வகைப்படும். தோன்றல் விகாரம், திரிதல் விகாரம், கெடுதல் விகாரம்.